ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பெசில் வேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சீரக தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சீரகத்தில் அநேக நன்மைகள் இருக்குது. அது குறிப்பாக அல்சர் பிரச்சனைக்கு இது மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. சீரகத்துன்னு பல வகையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். அது மாதிரி ரசத்துக்கு, அப்புறம் குழம்புகளுக்கெல்லாம் சீரகம் சேர்க்குறோம். குறிப்பாக டைரெக்டாக சீரகத்தை மட்டும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சீரகத்தண்ணியும் பலர் பல விதமாக பயன்படுத்துவாங்க. சிலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரகத்தை நைட்லேயே ஊற வச்சு அதை காலையில் அந்த தண்ணி எடுத்து குடிப்பாங்க. சிலர் வறுத்து பயன்படுத்துவாங்க. நான் 2 மெத்தட்லையுமே பயன்படுத்துவேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது 2 மெத்தடும் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரகத்தை ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கடாயில் நல்லா வறுத்துடலாம். ரொம்ப கறியை விட்டுருக்கு. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஸ்மெல் வரும். வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். கறியை விட்டுறக்கூடாது. இந்த சீரகத்தை தண்ணியை நம்ம ரொம்பவும் எடுத்துக்கிடக்கூடாது. ரொம்ப எடுத்தால் சிலருக்கு என்னென்னா அந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை வரும். அதனால் சீரக தண்ணியை நம்ம எப்போவுமே அளவாக எடுத்துக்கணும். ஒரு கிளாஸ் குடிச்சிக்கலாம். அதாவது 3 ஸ்பூன் சீரகம் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 லிட்டர் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதை நைட்டு ஊற வைக்கும்போது கூட நீங்கள் அப்படியே ஊற வச்சுட்டு அதை காலையில் ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே குடிச்சிக்கலாம். இந்த சீரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு சாப்பிட்ட உடனே ஜீரணமே ஆகாது. செரிமான பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்டவங்க சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் சீரக தண்ணி குடிச்சிடலாம். ஒரு 100 ml சீரக தண்ணி குடிச்சோன்னா சீக்கிரமே செரிமானம் ஆயிரும். அடுத்தபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலைல வெறும் வயிற்றில் அந்த சீரக தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். நீங்கள் ஓவரால் நைட்டு ஊற வச்ச சீரக தண்ணியும் குடிக்கலாம். சீரகத்தை ஊற வைக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சிங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணீர் வைக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வைக்கும்போது 2 லிட்டர் அளவு தண்ணி வச்சுட்டு அது ஊறினதுக்கப்புறமா காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றில் அதை குடிக்கணும். அதே போல் அந்த வெறும் வயிற்றில் குடிச்சு வர்றதுனால அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி, அதாவது குடல் புண்ணால் பிரச்சனை வரும். சிலருக்கு வாய்ப்பு அடிக்கடி வரும். அப்படிப்பட்டவங்க சீரக தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். ஒரு வாரத்தில் 3 நாளாவது தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த ஜீரக தண்ணி மேலும் உடலில் இருக்கிறதான நச்சுக்களை எல்லாவற்றையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த ஜீரக தண்ணிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலங்களில் இந்த ஜீரக தண்ணி குடிச்சிட்டு வர்றதுனால உடலில் வெப்பம் தங்காமல் உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கு இந்த ஜீரக தண்ணீர் பயன்படுகிறது. இந்த ஜீரக தண்ணியை நைட்டு ஊற வச்சுட்டு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஜீரகத்தை நான் செஞ்சது போல் வறுத்துட்டு அதை நல்லா தண்ணீர் விட்டு 1க்கு 3 பங்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஆறினப்புறம் அதை குடிக்கலாம். அப்படி இல்லையா, சீரகத்தை வறுத்து அதை பொடி பண்ணி வெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டு வரலாம். மிகவும் நல்லது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சீரக தண்ணி இருக்கிறதான நன்மைகள், அதோட மருத்துவ குணங்கள், சீரகத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிற வீடியோவில் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.